ஹலோ வீட்டுவானல் வீவர்ஸ், கரம் மசாலா பொடி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். தனியா ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க, சோம்பு வந்து 3/4 குழிக்கரண்டி, மிளகு அரை குழிக்கரண்டி, சீரகம் அரை குழிக்கரண்டி, 15 எண்ணிக்கையில் கிராம்பு, அதுக்கு மேலே அதிகமாக எடுத்துடாதீங்க. ஒரு 15 எண்ணிக்கையில் சோம்பு ஏலக்காய், அதுக்கப்புறம் 3 பிரிஞ்சி இலை, சுருள்பட்டை 2 இன்ச்சுக்கு வர மாதிரி சுருள்பட்டை எடுத்துக்கோங்க. ஒரு 10 எண்ணிக்கையில் வர மாதிரி மராத்தி மூக்கு எடுத்துக்கோங்க. அப்புறமா இது வந்து கல்பாசி, இதை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, கையில் கட்டுற மாதிரிங்க, இது மாதிரி எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து ஜாதி பத்திரி, இது 2 போதும், நிறைய போட்டுறாதீங்க. சிலர் நிறைய போட சொல்லுவாங்க, அது மாதிரி போட்டுறாதீங்க, பயங்கர வாசமாயிரும். அதனால் அது மாதிரி தெரியாமல் போட்டுறாதீங்க. இது வந்து அன்னாசி பூ, ஸ்டார் பூன்னு கூட சொல்லுவாங்க. இது 3 ரொம்ப இலசாக இருக்கிறது தான் பார்த்து எடுத்திருக்கேன். ரொம்ப பெரிய முத்தலான பூவெல்லாம் எடுக்காதீங்க. இது 3 போதும், அதிகமாக எதையும் சேர்த்துறாதீங்க. நான் சொன்ன அளவுக்கே போடுங்க. வாசத்துக்காக 5 காஞ்ச வத்தல், நிறைய வேணாம். இதை எல்லாத்தையும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்ல ஒரு தாய்ச்சியில் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு வறுத்துக்கிறணும். இதை வறுக்கும் போது கரியாமல் பார்த்துக்கோங்க. நல்லா சூடு ஏறினா போதும், பயங்கர கை வைக்க முடியாத அளவுக்குலாம் இல்லை, கை பொறுக்கிற மாதிரி சூடு ஏறினா போதும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணுன்றதை என்னோடய அடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.